விஜய் வந்து அழுதுட்டு அப்படியே கதறிட்டு இருக்காரு. வில்லாவை பார்த்து பார்த்து இதை பார்த்த காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து காவேரி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அவங்கள வந்து பின்தொடர்ந்து கங்கா வந்து ஏன்டி இப்படி அழுதுற, நான் அப்போவே சொன்னேன் இல்லடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்ப இருடி இருடி காவேரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. காவேரி எங்கே தான் போகிறா இவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் முதல்ல அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து இங்கே பாருங்கள் தாத்தா, உலகத்தில் எவ்வளோ பெரிய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வெண்ணிலாவை காப்பாற்றியே ஆகணும். வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகளை திருப்பி வந்தே ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அவ்வளவும் நான் பண்ண போகிறேன் தாத்தா. அதனால சரிப்பா பண்ணலாம்ப்பா இருப்பா அப்படின்றாரு. உடனே வந்து இருங்க தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. யாரோ இருக்க ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. தாத்தா இப்போ வரப்போகிறவர் ஆன்லைனில் வராரு. இப்போ வந்து இவர் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாருங்க பாருங்கள் தாத்தா. நான் இவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன சார் ஓகேவா அப்படின்னா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு தாத்தா வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சரிப்பா எல்லாம் பண்ணிட்டேல அப்படின்னா எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் தாத்தா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்ணிலாவை பழைய நிலைக்கு சூப்பராக கொண்டு வந்துடலாம். அவளை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா. சரிப்பா வெள்ளாவை குணப்படுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தாத்தா அப்புறம்னா வேறு என்னப்பா பண்ண போகிற வெண்ணிலாவை, வேறு என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. இல்லைப்பா இப்போ வெண்ணிலா குணமடையணும், உன்னோட இப்போ தாட் அதான் இருக்குது. வெண்ணிலாவை எப்படியோ குணப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்க. சரிப்பா வெண்ணிலாவை குணப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் என்ன போகிற வெண்ணிலாவை வெண்ணெய் இங்கே தான் காலம் ஃபுல்லாக இருக்க போகிறாளா அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா அது வந்து தாத்தா சொல்லுப்பா, இங்கே வெண்ணிலா இருக்கா, அப்போ காவேரி என்னப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வார்த்தையை சொல்லாமல் அது வந்து தாத்தா சொல்லுப்பா, வெண்ணிலா வச்சுன்னு காவேரி வீட்டை விட்டு துரத்திடலாமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார். தாத்தா என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுறது, நீ நடந்துக்கிறதும் நீ பண்ணுற விஷயம் கூட எல்லாம் அப்படி தான்ப்பா இருக்குது. காவேரி வேணான்ற மாதிரியும் வெண்ணிலா தான் உலகன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா அது வந்து தாத்தா இங்கே பாரு விஜய், உனக்கு நான் புத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உனக்கே எல்லாமே தெரியும். நீ பண்ணுற வேலை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, நீ பழைய விஜய் கிடையாது, நீ வந்து வெண்ணாவோட லவ்வர் கிடையாது, இப்போது காவேரியோட புருஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அதிர்ச்சி அப்படியே உட்கார்றாரு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, புரியுது தாத்தா. அப்போது இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். அதை விட்டுட்டு பழைய வெண்ணிலாவோட லவ்வர் மாதிரியே சுற்றிட்டு இருக்க, நீ பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது விஜய், உன்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல விஜய். காவேரி எப்படிலாம் மனசு வருத்தப்பட்டிருப்பா, அவள் எப்படி மனசு கஷ்டப்பட்டு இங்கே இருந்து போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. காவேரியா அப்படின்னு, காவேரி இங்கே இல்லையா தாத்தா, காவேரி போனாளா இல்லையா எதுவுமே தெரியல உனக்கு விஜய். உன் மனசு ஃபுல்லாக தான் வெளியிலாவை சுற்றி இருக்கேன் விஜய், எப்படி உனக்கு தெரியும். அந்த பொண்ணு கூட வாழ்ந்திருக்கேன், அந்த பொண்ணு கூட இவ்வளோ நாள் இருந்திருக்க, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வெளியிலா வந்துட்டோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டே விஜய். இல்லை தாத்தா நான் அப்படிலாம் மறக்கலை தாத்தா. மறக்கலைன்னா ஏன்ப்பா இப்படி இருக்க, ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, என் பழைய நிலைமைக்கு போயிட்டு அப்படியே, அப்போ இப்போ இருக்க நிலைமை இப்போ இருக்க ஆளுங்க எதுவுமே தேவையில்லையா உனக்கு விஜய் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை தாத்தா, நான் அப்படிலாம் யோசிக்கல, வெளில வந்தோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு மைண்ட்லேயே இருந்துட்டேன் தாத்தா. நான் அப்படி இருக்கக்கூடாது விஜய், நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல அதுலேருந்து வெளியே வா விஜய், அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வா புரியுதா அப்படின்றாரு. சாரி தாத்தா அப்படின்னோடனே, எனக்கு சாரி சொல்லி என்னப்பா பிரயோஜனம், உன்னை நினச்சி ஒன்றும் புரியாமல் மனசு கஷ்டத்தோடு இங்கேருந்து காவேரி போயிருக்கா, அவளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா நீ. இல்லை தாத்தா அது வந்து காவேரியெல்லாம் புரிஞ்சுப்பா தாத்தா, அவள் புரிஞ்சுக்கிற பொண்ணு தானே தாத்தா, வெண்ணிலா தான் தாத்தா பாவம், யார் சொல்லுது வெண்ணிலா பாவம்னு சொல்லிட்டு, காவேரி தான்ப்பா ரொம்ப பாவம், வெண்ணிலாவோட 100 மடங்கு பாவம் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். என்ன தாத்தா சொல்கிறீங்க, பின்ன எந்த பொண்ணு ஒத்துப்பா, தன்னோட முன்னாள் காதலி வீட்டுக்காரோட முன்னாள் காதலி வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் வீட்டில் கூட்டின்னு வரும், எந்த பொண்ணு கூட்டின்னு வருவா, இந்த உலகத்தில் காட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை. இல்லை தாத்தா காவேரி வேணும் தான் ஒரு வாரமாக அப்படி சொல்லாமல் இருந்தாலே, மேலே இருக்க அன்பில் அவருக்கு ஒன்றுமே புரியலடா, அதனால தான் ஒரு வாரமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தப்பிச்சுன்னு இருந்தா, அந்த தவிப்பை கூட புரிஞ்சுக்காம நீ அவன் மேலே குறை சொல்லாத விஜய் அப்படின்னு. இல்லை தாத்தா நான் அவன் மேலே குறை சொல்லலை, இருந்தாலும் அப்போவே சொல்லியிருக்கான்ல, அப்போவே சொல்லியிருந்தா இதே மாதிரி தானே பண்ணியிருப்பேன், புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பியா நீ அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு விஜய் சொல்கிறத கேளு, காவேரி தான் உன்னோட வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம லைஃப்பில் காதல்ன்றது கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே ஃபஸ்ட் லவ் இருக்குது, ஏன் எனக்கே இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட் லவ்க்காக இப்போ உங்கள் பாட்டியை நான் வெறுத்துட்டு ஒதுக்க முடியுமா, இல்லை உங்கள் பாட்டியை வந்து அனுப்பிச்சிட்டு அந்த ஃபஸ்ட் லவ் தான் வேணும்னு நான் தேடி போக முடியுமா, யாராலையும் முடியாதுப்பா. ஏன் இதுவே காவேரிக்கு ஃபஸ்ட் லவ் இல்லையா, காவேரி அந்த பையனும் எவ்வளோ விரும்பினாங்க உனக்கே தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆனோடனே அந்த பையனை திரும்பி பார்த்தாளா காவேரி, அந்த பையன் எத்தனை வாட்டி வந்து நின்றுருப்பான், ஆனால் திரும்பி கூட பார்க்கல. எதுக்காக, ஏன்னா உன் மேலே வச்சிருந்த காதலுக்காக, உன் மேலே வச்சிருந்த பாசத்துக்காக. ஆனால் நீ கொஞ்ச நேரம் தான் இந்த வெண்ணிலா வந்தா காவேரி டோட்டலாக மறந்துட்டியப்பா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அது செஞ்ச தவறெல்லாம் உணர்றாரு. தாத்தா நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தாத்தா, பாவம் தாத்தா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க தாத்தா காவேரி வந்தோம் நான் முதல்ல சாரி கேட்குறேன் அப்படின்ற